இடத்துல வந்து ரச்சிதா இந்த படத்துல வந்து சில பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துச்சு சார். சரி, அது அதை பற்றி சொல்லணுன்னா ஒரு சின்ன விரிவாக்கம் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இப்போது இந்த படத்தில் நடித்த 4 ஹீரோயின்ஸுமே வந்து இந்த கதையில் வந்து ஒரு சில இன்டிமசி ஷாட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கதைக்கு டிமாண்டபிளான ஒரு ஷாட் அது. அது எடுக்கும்போது இல்லை, கதை சொல்லும்போதே நான் எல்லா 4 ஹீரோயின்ஸுக்குமே இந்த கதையை பற்றி என்ன எடுத்தனோ அதை வந்து முன்கூட்டியே சொல்லி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், அப்போ தான் இந்த கதை நான் எதிர்பார்த்த மாதிரி வெளியே வரும்னு சொன்னேன். ஸோ 4 பேருமே ஒத்துக்கிட்டு 4 பேருமே வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி 4 பேருக்குமே வந்து நான் வந்து பேமெண்ட் வந்து என்ன பேசணுனோ அதில் வந்து ஈவன் ஒரு சிங்கிள் ரூபி பேலன்ஸ் வைக்காமல் எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டேன். ரச்சிதாவும் அஸ் அ ஆர்டிஸ்ட் ஷீ பர்ஃபார்ம்டு வெரி வெல். அதே மாதிரி ஸ்பாட்டில் எனக்கு எந்த ட்ரபிளும் கொடுத்ததில்லை. அவங்க வந்து கிரவுண்ட் டு த ஹெர்த்தாக நடந்திருக்காங்க. எல்லாரு கூடயும் நல்லா அன்பாக இருப்பாங்க. அப்புறம் கூட இழுத்து போட்டு வேலைலாம் செய்வாங்க. அவங்க ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. படம் டப்பிங் முடிஞ்சது, ஷூட் முடிஞ்சோடனே ரேப்அப் பண்ணோடனே நான் ப்ரொடக்ஷன் பாயில் ஆரம்பித்து ஒர்க் பண்ண காஸ்டியூமில் இருந்து கிரெயின் மேன்லேருந்து லைட் பாயிலேருந்து எல்லாருக்கும் வந்து ஒரு டின்னர் ஆர்கனைஸ் பண்ணேன். அது கூட அவங்க தான் வந்து பாலாஜி தான் 2 பேரும் சர்வே பண்ணாங்க எல்லாருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தாங்க. இந்த படத்தில் தான் அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து சொந்த குரலில் பேசியிருக்காங்க. இது வந்து அவங்களே வந்து அவங்க இன்ஸ்டா பேஜ்லேயும் போட்டிருப்பாங்க. அப்படி இருந்தவங்களுக்கு ஒரு இப்போ பர்த்டே வரும்போது நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் பார்வையில் சரி, ஃபயர்ன்ற படம் டெஃபினட்டாக அடுத்த கட்டத்துக்கு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கணும். இதில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு வியாபாரமாகக்கூடிய பெரிய கதாநாயகர்கள் நடித்த படம் கிடையாது. இப்போ அஜித் விஜய்னா அது ஒரு பெரிய அட்டென்ஷன் இருக்கும். இப்போ இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நம்ம தான் அட்டென்ஷனை க்ரியேட் பண்ண வைக்கணும். அப்போ க்ரியேட் பண்ண வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, அவங்களுக்கு ஒரு பர்த்டே கிளிம்ஸ் இந்த படத்தில் நடித்த ஒரு காட்சியை அது படமாக பார்க்கும்போது நல்லா தெரியும். ஆனால் அதை வந்து கட் பண்ணி போட்டோம். அது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய நிறைய பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கள ரச்சிதாவை யாரும் இப்படி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க மேலே ஒரு பெரிய நெகட்டிவ் இமேஜை க்ரியேட் ஆகிடுச்சு. சில ஊடகங்கள் அதை ஒரு பெரிய செய்தியாக்கிட்டாங்க. ஆனால் நான் ஒரு ப்ரொடியூசராக பார்க்கும்போது அது வியாபாரம் தாண்டி இந்த படம் பட்டி தூட்டிலாம் போய் சேர்ந்துருச்சு. இந்த டைட்டில் எல்லாருக்கும் தெரியும். அது அவங்கள கொஞ்சம் பர்சனலாக அவங்கள வந்து வருத்தப்பட வச்சிருச்சு. அது அவங்க என்கிட்ட பேசுனாங்க. நான் சொன்னேன், இதை வந்து நீங்கள் படமாக பாருங்கள், எப்படி இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த காட்சிகள்லாம் வரதான் போகுது, நீங்கள் நடித்தது தான், கமெண்ட் வந்து எல்லோரும் தான் பண்ணுவாங்க, அதை வந்து புறம் தள்ளிட்டு போங்கன்னு. அவங்க அதை பெருசாக நினச்சிக்கிட்டு அதை பற்றி அவங்க வந்து எதுலேயும் கோஆப்ரேட் பண்ணல. அதனால் அப்படியே விட்டுட்டேன். ஓகே. பட் நீங்கள் அதை பற்றி அவங்க எப்படி வருத்தப்பட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவும் திரும்ப வருத்தமாக இருந்துச்சா, இல்லை அது நீங்கள் எப்படி? அது டெஃபினட்டாக ஒரு சக மனிதர்களாக நமக்கு அந்த வருத்தம் இருக்க தான் செய்யும். பட் அது கலையாக வந்து பார்க்கும்போது ஒரு சினிமாக்குள்ளே நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் நம்ம நினைக்கணும். இப்போ ஒரு கேரக்டர் வந்து கமல் சார் வந்து கோவணம் கட்டி நடிக்கணுன்னாலும் நடிக்க தான் செய்வார். அதனால் வந்து அவருடைய இமேஜ் வந்து ஒன்றும் இறங்கி போகிறதில்ல. அது கதாபாத்திரம் தான். அது இவங்களும் வந்து அந்த கதாபாத்திரமாக தான் நடித்தாங்க. அது வெறும் அந்த 30 செகண்டை மாத்திரம் கட் பண்ணி போட்டதில் இது வந்து முழுக்க இந்த படம் இதுதான் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிடுச்சு. அது அவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டாங்க. அந்த வருத்தம் எனக்கும் இருந்தது. பட் அதை ஸ்டில் அதே தான் சொல்லுவேன், இது சினிமாவாக பார்க்கும்போது இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இப்போ எப்படியும் படம் வரும்போது எல்லாரும் பார்க்க தான் போகிறீங்க, அவ்வளோதான் இருக்கிற விஷயம். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டராக தமிழ் சினிமாவாக கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து வெளியான படங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கடந்த வருட தமிழ் சினிமா அப்படிங்கிறது நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழலை நோக்கி போயிட்டுருக்கு. வெறும் பெரிய படங்கள் மாத்திரமே வெற்றியை வந்து பெருசாக ருசிச்சிட்டு இருந்த காலம் போய் நல்ல கதை அம்சமும் நல்ல படங்களுமா இருந்ததுன்னா அந்த படம் ரீச் ஆகும்ன்ட்டு உதாரணம் நிறைய படம் சொல்லலாம். குட் நைட் சொல்லலாம், மகாராஜா சொல்லலாம், வாழை சொல்லலாம். இந்த மாதிரி படங்கள்லாம் பட்டி தொட்டியெல்லாம் பெரிய ஹிட்டு. ஸோ நம்ம சொல்லுவோம் மலையாள படங்கள் தான் இன்றைக்கி வந்து பெருசாக டாமினேட் பண்ணுதுன்னு. அதை ஈக்குவலைஸ் பண்ணி அதை காம்படிட் பண்ணி ஓவர் கம் பண்ணி தமிழ் இண்டஸ்ட்ரி வந்துகிட்டு இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதே மாதிரி வந்து கடந்த வருடம் நிறைய எதிர்பார்க்கப்பட்ட பெரிய படங்கள்லாம் வந்து தோல்வியை தழுவிச்சு. அதை பற்றி வெற்றி தோல்வி சகஜம் தானேங்க. நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் சில படங்கள் வந்து நமக்கு ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷனை மைண்ட் செட் பண்ணிடுச்சுன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனில் கொஞ்சம் கம்மியானா கூட அது பெரிய டிசாஸ்டர் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். வெற்றி தோல்விங்கிறது யாருக்குமே வந்து இதில் வந்து நிரந்தரமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் பெருசாக போகுது, பெரிய படங்கள் பெரிய வெற்றியான படங்களும் உண்டு, ஒரே நாளில் எதிர்பார்த்த வெற்றி இல்லாமல் மொத்தமாக சரிஞ்ச படங்களும் உண்டு. அதனால் இது வியாபாரம் தான்.